கடந்த ஆண்டு ஒட்டுமொத்த இந்திய தேசியத்தையே உலுக்கிய சம்பவம் கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் வழக்கில் நீதிமன்றம் இன்று குற்றவாளி என தீர்ப்பு வழங்கியுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தினமும் என 162 நாட்கள் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த வழக்கில் சுமார் 120 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டன. கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. டெல்லியில் கடந்த 2012ஆம் ஆண்டு நிர்பயா வழக்கில் நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் குற்றவாளிகள் 4 பேருக்கு மரண தண்டனை அளிக்கப்பட்டது. டெல்லி நிர்பயா வழக்கை போல பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய மேற்கு வங்க பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கு தீர்ப்பை நாடே எதிர்பார்த்திருந்தது. கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுநிலை மருத்துவ படிப்பு பயின்று வந்த பெண் மருத்துவர் ஒருவர் வழக்கம் போல் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி இரவு பணியில் ஈடுபட்டிருந்தார். வேலையை முடித்துவிட்டு அதிகாலை 3 மணி அளவில் அவர் உறங்கச் சென்றிருக்கிறார். மறுநாள் காலையில் அவர் சடலமாகத்தான் மீட்கப்பட்டார். அந்த உடல் அரை நிர்வாண கோலத்திலும் பலத்த காயங்கள் நிறைந்ததாகவும் இருந்தது. பிறகு நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனை முடிவில் உயிரிழந்த பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பதும் கழுத்து கால்கள் முறிக்கப்பட்டு மாணவி கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பதும் தெரியவந்தது. இந்த சூழலில்தான் பிரேத பரிசோதனை செய்த சுபர்ணா கோஸ்வாமி சில தகவல்களை வெளியிட்டு பகீர் கிளப்பினார். ஊடகங்களுக்கு அவர் கொடுத்த பேட்டியில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான பெண்ணின் உடலை பிரேத பரிசோதனை செய்தோம். அவரின் பிறப்புறுப்பில் 150 மில்லிலிட்டர் அளவுக்கு விந்து இருந்தது. ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்திருந்தால் இந்த அளவுக்கு விந்து இருப்பதற்கு சாத்தியமில்லை. இது கூட்டு பாலியல் வன்கொடுமையாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது என்றார். இது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. முன்னதாக இந்த சம்பவம் தொடர்பாக அந்த மருத்துவமனை வளாகத்தில் தன்னார்வலராக பணியாற்றிய சஞ்சய் ராய் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு நீதி வேண்டும் என நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன. இதற்கிடையில் இந்த வழக்கை கொல்கத்தா போலீசார் சரியாக விசாரிக்கவில்லை. சாட்சிகளை அழிக்க முயற்சிகள் நடக்கின்றன என்கிற சர்ச்சையும் வெடித்து கிளம்பியது. இதனால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோர் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். மனுக்களை விசாரித்த நீதிமன்றம் கொல்கத்தா போலீசாரின் செயல்பாட்டுக்கு கடும் அதிருப்தி தெரிவித்தது. மேலும் வழக்கு விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிட்டது. அதன்படி விசாரணை சிபிஐ வசம் சென்றது. இந்த சூழலில் சஞ்சய் ராய் மட்டும் இல்லாமல் மேலும் பலருக்கும் இதில் தொடர்பிருக்கலாம் என்கிற தகவலும் வெளியானது. அதன் ஒரு பகுதியாக உயிரிழந்த பெண்ணுடன் பணியாற்றிய 5 பேரிடம் உண்மை கண்டறியும் சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சஞ்சய் ராயிடம் உண்மை கண்டறியும் சோதனைக்கு ஏன் ஒப்புக்கொண்டீர்கள் என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதற்கு அவர், நான் நிரபராதி, என் மீதான குற்றச்சாட்டுகள் தவறானவை, நான் எந்த குற்றமும் செய்யவில்லை, ஒருவேளை இந்த சோதனை அதை நிரூபிக்கும் என தெரிவித்திருக்கிறார். அதோடு ஆர்ஜிகார் மருத்துவக் கல்லூரி முதல்வர் சந்தீப் கோஷிடமும் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் 4 டாக்டர்களிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். இந்த பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கு சியல்டா மாவட்ட கூடுதல் மற்றும் செஷன்ஸ் கோர்ட்டில் விசாரிக்கப்பட்டு வந்தது. இதில் 50 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டனர். இந்த விசாரணை அனைத்தும் கடந்த 9ஆம் தேதி நிறைவடைந்தது. நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த வழக்கில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என சிபிஐ தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று மதியம் 2:30 மணி அளவில் நீதிபதி அனிர்பான் தாஸ் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கினார்.